சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த வாரமே ஹைகோர்ட்ல எங்க சார்பா இப்போ தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னா, எங்களுடைய தலைவரின் பிரச்சாரத்திற்காக எங்களுக்கு அனுமதி இன்னமும் காமன் SOP டிஃபைன் பண்ணாமல் இருக்கு, எங்களுக்கான அனுமதி வேண்டும் சொல்லி அதன் அடிப்படையில் தான் 10 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக அடுத்த SOP டிஃபைன் பண்ணி வந்த பிறகு கண்டிப்பாக எங்களுடைய பயண திட்டங்கள், தலைவருடைய பிரச்சார திட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். கரூர் நேரடியாக செல்லாதது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. நேற்று தலைவர் சந்திச்சிருக்காங்க. எதற்காக செல்லல இந்த மாதிரியான இல்லை நம்ம எல்லா கட்டத்திலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கான என்னென்ன தடைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் என்னுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய பொதுச் செயலாளர் அனைவரும் அங்கே கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம். ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு ஊருக்குள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதில் கிட்டத்தட்ட 2:30 மணி 3 மணி வரைக்கும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கோம். 2:30 3 மணி வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம். அதற்கு பின்னர் எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது. உள்ளே யாரும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. எந்த கொடி கட்டிய வண்டி, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை. அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள். அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆக்சுவலாக சொல்லணும்னா அனைத்து நிர்வாகிகளையும் அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 2:30 மணி அளவில் எங்களுக்கு முதல்வர் எல்லாரும், நீங்கள் அந்த நிகழ்வு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடந்த நாடகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நாடகத்தையும் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துருப்பீங்க. எத்தனை அமைச்சர்கள் உடனே நாடகம் நடத்துகிறார்கள். எங்களுக்கு அந்த இடத்துல உள்ளே போகிறதுக்கான அனுமதியும் வழங்கப்படவில்லை. அதற்கு பின்னர் தான் போஸ்ட்மார்ட்டம் உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தவுடன் கண்டிப்பாக இதில் அடுத்த கட்டமாக எங்களுக்கு இங்கே எந்த இடத்திலும் நீதி கிடைக்காது. ஏன்னால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு காவல்துறை மீது. ஏன்னா எங்களுக்கு எங்கேயும் நீதி கிடைக்காது, உயர்நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அன்றைக்கி நீங்கள் இதே பத்திரிகையாளர்கிட்ட நான் சொன்னோம், நீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும். நாங்கள் கண்டிப்பாக முறையிட்டோம். அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகளையும் பார்த்துருப்பீங்க. இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சார்களோ அது கண்டிப்பாக நடக்காது.